இந்த நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகிட்டேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ சிவியராக நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நீங்க யார்கிட்டயாச்சும் அப்படி உயர் அதிகாரிகள்கிட்ட போன் பண்ணி நீங்க தகவலை வந்து தெரிவிச்சீங்க? எந்த ஒரு உயர் அதிகாரியும் எனக்கு தெரியாது. ஏய் நீயே ஒரு அல்டாப்பு, உன் குடும்பம் எவ்வளவு பெரிய உல்டாப்புன்னு எங்களுக்கு தெரியும்ல. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. டெல்லியிலேருந்து நிக்கிதாவுக்கு ஒரு ஆட்சியர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலமா தலைமைச் செயலகத்துக்கு சொல்றாங்க. டேய் கேட்கிறார்ல, சொல்ல வேண்டியதானே. பிரதமர் மோடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இது மாதிரி எல்லாருக்கும் என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியுமே தவிர பர்சனலா யாரோட நம்பருமோ யாரோட கான்டாக்டுமோ எனக்கு கிடையாது. அவ ரெக்கார்ட் டான்ஸ்ல பல ஊர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவளா. அதே மாதிரி நானும் சோசியல் மீடியால பாத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சிலது பார்க்க முடியல. ஏன்னா ஒரு சிலர் வந்து வார்த்தைகளை ரொம்ப ஃபில்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? இந்த விபச்சார தொழில் பண்ற இந்த நிக்கிதா சனிய, இந்த எரும மாடு எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. 40க்கும் மேற்பட்டவனை திருடி வேலை வாங்கி தர்றேன், அரசாங்கத்துல வேலை வாங்கி தர்றேன், உனக்கு நான் மருத்துவ சீட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு பல பேர்த்தை ஏமாத்தி கல்யாண ஆசை பாசையும் கூறி ஏமாத்திய திருடி தின்ற அந்த நிக்கிதா நாய், அந்த நிக்கிதா நாய் திருடி என்ன பண்ணிருக்கு, கொடுத்த போலி கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த அப்பாவி இந்த அஜித்தை சித்திரவாதை செய்து உயிரோட அடிச்சு கொண்டுட்டான். இந்த பொம்பளை தான் காரணம். இந்த பொம்பளை ஊருக்குள்ள அடிச்சு உங்களுடைய தொலைபேசி எண்ணிலிருந்து இல்லாமல் மற்றவருடைய தொலைபேசி எண்ணில் இருந்தும் யாரேனும் ஒரு நபருக்கு, உயர் அதிகாரி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்க கோயிலுக்கு போனோம், நகை தொலைந்துட்டது, அதை விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்களா? கண்டிப்பா இல்லை. போய் சொல்றியா? நான் போய் சொல்லிக்க சாவுடா. ஐயா நான் தெரிஞ்சே போய் சொல்லிட்டேன், எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு, நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மாவுக்கு பொதுவாக ஃபோன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது. ஸோ அவங்களும் பண்ணலை, நானும் பண்ணலை. எங்களுக்கு பண்ணலைன்றதை விட தெரியாது. நம்பிட்டேன் வா. அஜித் குமாரை வந்து கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து மறுநாள் வந்து அவங்க கைது பண்றாங்க. அதை உங்ககிட்ட சொன்னாங்களா? ஒரு சில காவல்துறையில் எதுவும் கேட்டாங்க? கண்டிப்பா இல்லை, அப்படி யாரும் சொல்லலை. ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க வந்து நம்மளை வந்து அதை நம்பினாங்க. சரி வச்சுருப்பாங்க, அம்மா வந்து வயதானவங்க, இவங்களும் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, இவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அப்படி நம்மளும் போய் சொல்லலை. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. நிகிதா என்கிற பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்களுக்கு இத்தனை ஃப்ரீடம் இருக்குது. இன்னைக்கு அவங்களால ஆடியோ போட முடியுது, அவங்களால இன்னைக்கு உருக்கமாக ஒரு மெசேஜ் போட முடியுது. அவருக்கு மேலே பல வழக்குகள் பல வருடங்களாக இருக்கிறது. அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை. காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. அவர் கொடுத்த ஒரு புகார் வந்து பொய் புகாரா உண்மையான புகாரா என்று தெரியாமலே ஒரு கஸ்டடியல் டெத்தும் நடந்திருக்குது. அதை குறித்தும் வந்து எந்தவித பெரிய அக்கறையும் இல்லை. காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலம். பெரிய இடமா என்ன எல்ஐசி பில்டிங்கா? நான் வந்து இதில் வந்து எனக்கு தனிப்படை, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க, இந்த வித்தியாசங்கள்லாம் எனக்கு நிஜமாவே தெரியல. தனிப்படை அனுப்பியிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கொடுத்த புகாரில் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த உங்களுக்கு உதவி செய்த அஜித் குமாரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்து மிக கொடூரமான முறையில் வந்து அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது உண்மையாலுமே மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் சார். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். எடுத்திருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் வந்துதான். மற்றவர்கள் என்ன செய்வார்களோ அதுதான் நான் செஞ்சேனே தவிர. நிகிதா கொடுத்த எஃப்ஐஆர் நீங்க பாக்கணும்டா, இது முற்றிலும் போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில அஜித் மேல என்ன காழ்ப்புணர்ச்சியில கொடுத்தாங்கன்னே தெரியல. அதாவது அவங்க நடந்த உண்மையை முற்றிலுமா மறைச்சிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல. ஆமா நீ எல்லாம் எந்த தைரியத்துல இப்படி சுத்திட்டு இருக்க? மவளே ஒன்னலாம் அஜித் குமாருக்கு என் மனதான மன்னிப்பையும் வேதனையும் நான் தெரிவிக்கிறேன். ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். கண்டிப்பா இது இந்த அளவுக்கு போகும்னு நமக்கு அஜித் கூட எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. அதாவது அவங்க அஜித் குமார் தான் குற்றவாளின்னு பிக்ஸ் பண்ணி நகைக்காண்டி சொல்லல, அவங்க வேற ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவங்க அஜித் குமாரை டார்கெட் பண்ணிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமா கொடுக்கப்பட்ட பொய் புகார் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கு. என்னடா பாக்குற?
பண்ணி பயல புரியுங்க சார், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவனை. அவர் துன்புறுத்துங்க, தலைமைச் செயலகத்திலையோ வேற எங்கேயோ ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் எதையும் என்னுடைய குலதெய்வம் சத்தியமா நான் செஞ்சது கிடையாது. உன்னை பார்த்தாலே தெரியுதா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏன்னா இந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் இது பண்ண வரைக்கும், ஏன்னா இந்த பையன் மேல எந்த ஒரு குற்ற திருட்டு வழக்கோ, கொலை வழக்கோ, கொள்ளை வழக்கோ, இல்ல மோசடி வழக்கோ எது ஒண்ணுமே இல்ல. எதன் அடிப்படையில் அவங்க இது பண்ணாங்கன்னா அப்படி நான் பாக்குறப்ப அந்த அம்மா மேலதான் பல வழக்குகள் இருக்கு, பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப விசாரிக்க வேண்டியது யார? அந்த அம்மாவை நிக்கித்தான்றவங்க தான் விசாரிக்கணும் முத. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆபத்தை கலைச்சிடுறாசா. இல்ல என்ன காழ்ப்புணர்ச்சியா இருக்க போது, முன்பின் தெரியாத நபர் அஜித் குமார், நிக்கிதாவுக்கும் அஜித் குமாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி? அதாவது சக்கர நாற்காலிக்கு உதவி பண்ணிருக்கா, கொண்டு வந்து ஏத்தி அவர் தான் அந்த இதுல மேட்ல ஏத்திருக்காப்ல. அது கேக்குறப்ப அம்மா நாங்க 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு 500 ரூபா நான் கொடுங்க, ஆளுக்கு 100 ரூபா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத அடிப்படையில் கேட்டிருக்கேன். என்னட்டே நீ 500 ரூபா கேக்குறியா? நான் யாரு தெரியுமா சார்? இவனை என்ன பண்ண சார்? நான் என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுமா? எனக்கு யாராரு தெரியும் தெரியுமா? இது எல்லாத்தையும் கேட்டுதான் இந்த விஷயமே நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் உன இரு என்ன பண்றேன்னு பாரு. இந்த இடத்துல நடந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இப்படி ஒரு விஷயம் நடக்கும், ஒரு தனிப்படை வந்ததா, அவங்கள கூட்டிட்டு போனாங்களா அஜித்துங்கிறவரை, அப்படிங்கிறதெல்லாம் வெளியே கூட்டிட்டு போனாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன பண்ற? அவரை அடிச்சு துன்புறுத்தி அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு மருத்துவமனையில். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்போ தகவல் சொல்றாங்க? சண்டே மார்னிங், வெரி ஏர்லி மார்னிங் எங்ககிட்ட அந்த கோர்ட்லேயே வச்சு அந்த தம்பி இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டாரு. அப்போதான் எங்களுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. சூப்பர் நடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏன் ஊர்வசப்பட்ட கிடைக்கலன்னு தெரியல. அப்படியே எங்க அம்மா ஆவுன்னு ஐயோ மகனேன்னு கத்தி அழுதாங்க. எனக்கு இந்த நகை கூட வேண்டாம், ஒரு உயிர் போகணுமா, இப்படி பண்ணுவாங்களான்னு அவ்வளோ அழுகுறாங்க. நானும் அழுகிறேன். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி உள்ள நடிப்பு. ஆய்வாளர் உத்தரவின் பேர்ல தான் நன்றாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நன்றாக தட் மீன்ஸ் அவனை அடிங்க சொல்லாம சொல்றது. நன்றாக இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? சாணி பால் கொடுக்கறதோ, சவுக்கால் அடிச்சு சாகடிக்கிறதோ? ஒரு காவலர் 10வது தகுதியில வந்த ஒரு காவலர் விசாரணை பண்றதுக்கான அதிகாரம் எந்த சட்டத்துல இருக்கு? எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்ககிட்ட விசாரிக்க சொல்லி அதிகாரம் கொடுத்தது யாரு? இந்த டிஎஸ்பிஸும் இன்ஸ்பெக்டர் தான் அதிகாரம் கொடுத்தோம்ன்றாங்க. அவங்க விசாரிக்க சொல்லி அதிகாரம் கொடுத்தது யாரு? இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். அரசியல்லையே அரசாங்கத்திலேயே செல்வாக்குள்ள ஒரு புள்ளனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நிக்கிதாவினுடைய இந்த பின்னணி அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்குது. அவங்களுடைய முகநூல் பக்கம் அது முழுக்க பாஜகவிற்கு ஆதரவாக, இந்துத்துவாவிற்கு ஆதரவாக, அண்ணாமலைக்கு ஆதரவாக அவ்வளவு பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. சிரிக்காத, எரிச்சல் வருது. சிரிக்காத மாப்ள, எரிச்சல் வருது. எரிச்ச மயிரத்தாத கடுப்பாயிருவேன். நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.